லாசாரா அவனுடைய கதையை நான் சொல்லலான்னு ட்ரை பண்ண, ஆனால் என்னால் முடியல. நான் உடனே அதை வாசித்து காமிச்சேன். சப்தரிஷி என் முன்னாடியே உட்காந்துருந்தார். ரொம்ப பப்ளிக்காக நான் லாசாராவிட்ட நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் என் சின்ன வயசில் லாசாராவை தேடி போனேன். முன்பில் கூட்டத்தில் போய் அவர் சேரில் உட்காந்துக்கும் போது அவர் கையை பிடிச்சி, உங்கள் அபிதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் அபிதாவை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். நம்ம அப்படி அபிதா இங்கே பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம தவற விடக்கூடாத ஒரு ரைட்டிங் அவருடைய அந்த சின்ன குறுநாவல் அபிதா. அந்த அபிதாவுடைய இடுப்பில் ஒரு குடம் உட்காந்துருக்கும், ஒரு பித்தளை குடம். அது குடத்தின் செருக்கு அப்படின்னு லாசாரா எழுதியிருப்பார். இவ்வளவு அழகான ஒரு இடுப்பில் நாம் உட்காந்துட்டோமே அப்படின்னு அந்த குடம் செருக்கு அடைஞ்சிச்சு அப்படின்னு எழுதிப்பார். சார் யாரா பேசுறீங்கன்னா எனக்கு பேச்சே வராது சார். அவ்வளவு பொய்ட்டிக்கான ஒரு ரைட்டு. நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன், ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் நடுவில் வெற்றிடங்களை ரைட்டர்ஸ் விடுவாங்க. அதுக்கு அன்டோல்டு ஏரியான்னு பேர். ஆனால் லாசாரா மட்டும் வெற்றிடமாக எந்த வரியுமே விட மாட்டார். அதுக்குள்ள மியூசிக்கை நிரப்பி வைப்பார், இசை இருக்கும் ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும். அப்படி ஒரு ரைட்டராக இருந்தார். அந்த இப்போ கூட சமீபத்தில் யாரோ சொன்னாங்க, சென்றான் ஒரே ஒரு வார்த்தைக்காக எழுதி முடித்த ஒரு கதையை அனுப்பாமல் 5 வருஷம் அவருடைய டிராயர்லேயே வச்சுருந்துருக்கார். சென்றதுன்னு அனுப்பணுமா, சென்றான்னு அனுப்பணும். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஃபில் பண்ண முடியாமல் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு 5 இயர்ஸ் அதை பிரசுரத்துக்கு அனுப்பாமல் தன்னுடைய டிராயர்லேயே வச்சுருந்ததா சொல்லுவாங்க. இவ்வளவு நுட்பங்கள் எழுத்தில் இருக்கு. ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு எப்படி பழக்கப்படுத்திட்டாங்கன்னா, உறக்க பேசுகிறவங்க, பிரச்சாரம் பண்ணுறவங்க, கதைகளில் அப்பட்டமாக எழுதுகிறவங்க, இவங்க தான் பெஸ்ட்டு ரைட்டர்ஸ்னும், ரொம்ப ரொம்ப நுட்பமாக எழுதின பல பேரை நம்ம மிஸ் பண்ணோம். அப்படிதான் நம்மளாம் பிரமியில் பொது சமூகம் கொண்டாடாத போயிடுச்சு. எங்கேயோ ஒரு காலசுப்ரமணியம், எங்கேயோ ஒரு காஞ்சனை சீனிவாசன், எங்கேயோ ஒரு குட்டிராவதி, இப்படி தான் மறுபடியும் பிரமிழை பற்றி பேசினேறாங்க. ஆனால் ஒரு பொது சமூகம் இன்னும் அவரை வாசிக்கிறதுக்கு நிறைய மனத்தடைகள் இருக்கு. நான் இந்த பெருங்கதையாடலை ஒரு பயங்கர ஒரு பரிச்சார்த்த முயற்சியாக எடுத்துக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட சத்தியமங்கலத்துக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தண்டனை அல்லது சோதனை அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் கதை இன்னைக்கு பெருசாக சொல்ல போகிறதில்ல. ஆனால் கதைகளை விட ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம எல்லாரும் சேர்ந்து பேச போகிறோம். நடுவில் நான் இதில் உள்ள டெக்ஸ்ட்டை வாசிக்க போகிறேன். நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஒரு டெக்ஸ்ட்டை வாசித்தா உடனே 10 பேர் எழுந்திருவோம். எழுந்துச்சு நேராக வீட்டுக்கு போய் டிவியை போடு, பிக் பாஸ் பாரு அப்படின்லாம் ஆயிடுவோம். எத்தனை பேர் போகாத இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் எலெக்ஷனில் நிற்க போகிறதில்ல, கவுன்சிலராக போகிறதில்ல. நீங்கள் 20 பேர் இருந்துட்டீங்கன்னா போதும் எனக்கு. ஆனால் நான் யாழினி ஆரம்பத்துக்கிட்ட சொன்னேன், இல்லை சார் கடைசூரில் எல்லாருமே இருப்பாங்க சார், இது ஒரு புது முயற்சி, நம்ம பார்க்கலாம் சார். கரெக்டாக நான் அதிகபட்சமாக 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறேன். ஷார்ப்பாக 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுக்கலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் யாருமே எழுந்து போகாமல் இருந்துட்டீங்கன்னா, உண்மையிலேயே நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டின் வரலாற்றில் சத்தியமங்கலம் வாசகர்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு இடம் வேற எங்கேயுமே கிடைக்க போறதில்லை. ஏன்னா நாம் வெறும் ஆரவாரங்கள், கைத்தட்டல்கள், புகழஞ்சலிகள், இதுக்கே நம்முடைய காதுகளை கொடுத்து 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 பழக்கப்பட்டோம். நுட்பங்களை நோக்கி தமிழ் வாசகர்கள் செல்ல முடியாமல் போச்சு. நான் நிறைய தான் பீடிகை போட்டேன். ஜே சில குறிப்புகள் என்கிற சுந்தரராமசாமியினுடைய ஒரு நாவலை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். உடனே சில அறிவுஜீவிகள்னு சொல்லுவாங்க, எழுத்து தான் எழுதியாச்சு, அதை எதுக்கு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நிறைய பதில் இருக்குது. ஷேக்ஸ்பியர் தான் நாடகம் எழுதிட்டார். ஆனால் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மொழிகள்லையும் அது மறுபடியும் நடிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. எல்லாமே திருக்குறள் தான் எழுதிட்டார் திருவள்ளுவர். ஆனால் திருக்குறளை வச்சு மனிதன் திருக்குறள் எழுதுலேருந்து இன்னைக்கு வரலும் ஒரு 2000 பேராச்சும் அதை பற்றி பேசியிருந்தாங்கிறாங்க. இப்படி நம்மகிட்ட பதில்லாங்குது. ஆனால் இது எல்லாமே வெற்று பதில் தான் அப்படின்னு தோணுது எனக்கு.
இங்கே இருக்கிற நம்ம ரொம்ப ஆத்மார்த்த ரீதியாக தான் பேசிக்க போகிறோம். நான் அந்த ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்ததில் 2-3 காரணங்கள். அதில் ஒன்று வந்து 2 அடி நம்ம உயரத்தில் உக்காந்தாவே ஒரு அட்வைஸ் டோன் வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆமாம். அப்புறம் இந்த சேருக்கு அந்த பக்கம் உட்கார்றவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. நான்லாம் பார்த்துக்கிறேன், வாழ்நாளில் டெய்லி பார்ப்பேன். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சேருக்கு முன்னாடி போய் உட்காருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அந்த சேருக்கு அந்தாண்ட உட்காந்துக்கிறாருல, அவர் வெற்றி அடைஞ்சவர், நீங்கள் அவர்கிட்ட எதுக்கோ வந்துக்கிறீங்க, அதனால நீங்கள் தோத்தவர். அவர் உடனே ஆரம்பிப்பார், தம்பி காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கணும்பா அப்படின்னு ஆரம்பிப்பார். அதாவது அட்வைஸ். அந்த டோன் வந்துடக்கூடாது அப்படின்னு. இந்த டோன்லாம் வராதுக்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்கூல் கட்டடங்கள் இருக்குதுல்ல, இதை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கணுன்றாங்க. செவ்வக வடிவில் ஒரு ஸ்கூல் வகுப்பறை இருக்குதுல்ல, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா டீச்சர் வந்து இங்கே நின்று பேசுகிறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே உட்காந்து கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்பவராகவும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பவர்களாகவும் மாறிடுறாங்க. கற்றல் என்பது 2 பக்கமும் நிகழணும். டீச்சர்கிட்ட இருந்து நிகழணும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிகழணும். ஒரு பக்கம் தான் நிகழுது. நான் பல முறை சொல்லிக்கிறேன், 100 முறை சொல்லிக்கிறேன், 101வது தடவை எங்க சொல்கிறேன். பிரபஞ்சன் சார் வந்து என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், எங்கள் வீட்டிலே ஒரே பொழுதுபோக்கு என் பேரன் நிறைய என்கிட்ட கேள்வி கேட்பான். இந்த குதிரை ஏன் தாத்தா ஓடுது அப்படின்னு கேட்பான். 4 கால் இருக்குதுன்னு சொல்லுவேன். சேருக்கு தான் 4 கால் இருக்குது, அது ஏன் ஓடலைன்னு கேட்பான். உண்மையிலே நான் சாகித்த கடாயம்லாம் வாங்கிட்டு எனக்கு பதில் தெரியாது அவன்கிட்ட சொல்கிறதுக்கு. நான் ஒன்றே இல்லைடா எனக்கு தெரில, உனக்கு தெரியாது தாத்தா, நீ மக்கு தாத்தான்னு சொல்லுவான். திடீர்னு ஒரு நாள் புள்ள பேசுறதெல்லாம் நிறுத்திட்டான். சார் சார் ஆர்மோ சார், பரவாயில்ல சார், எது வேணா நடுவில் உட்காருங்களா சார் ப்ளீஸ், எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் வேணாம் சார், சும்மா உட்காருங்க. திடீர்னு ஒரு நாள் அவன் பேசுறதெல்லாம் நிறுத்திட்டான். உடனே அவன் மருமகிட்ட கேட்டுக்கிறாரு, ஏமா தம்பி பேசுறதே இல்லைன்னு. உங்களுக்கு தெரியாதா மாமா, அவனை ஸ்கூலில் சேர்த்துட்டு வந்தாங்களாம். ஸ்கூலில் சேர்த்த உடனே டீச்சர்ஸு பேசாத, ஸ்டூடெண்ட்டை பேசாதன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. நல்ல வேளை அவங்க நல்லா பேசிட்டாங்கன்னா ஓகே. ஒருவேளை அவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, அந்த பிள்ளையும் அப்படி தான் வளரும். என்னன்னா, அதனால தான் இந்த ரவுண்டு வட்ட வடிவில் கிளாஸ் ரூம்கள் அமையும் போது யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் பேசலாம். அந்த வட்டத்தில் ஒரு இடம் தான் டீச்சருக்கு, மற்ற இடங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ எழுச்சி அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய உணர்வுகளை அப்படியே பகிர்ந்துக்கிறதுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நான் அதனால தான் இந்த மைக் வந்து கீழே வச்சிருங்க அப்படின்னு சொன்னது. அப்புறம் கீழே வச்ச உடனே உங்களுக்கும் எனக்குமான டிஸ்டன்ஸ் இருக்குது, இடைவெளி, அது ரொம்ப குறைஞ்சிருது. ரொம்ப உரிமையாக ஆர்மோ சார் உட்காருங்க, நம்ம பார்த்துக்கலாம், பேசி முடிக்கிறதுக்குள்ளே இடி விழுந்தால் கூட ரூம்குள்ளே போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, சும்மா உட்காருங்க பார்த்துக்கலான்றது. இப்படி இருந்தால் போதும்னு தோணும். நான் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கல்லூரி காலங்களின் முற்பகுதியில் ஜேஜேஸ்ல குறிப்புகளை படித்தேன். அநேகமாக அப்போ தான் காலசுப்ரமணியம் படிச்சிருப்பாங்க, அப்போ தான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இந்த புத்தகத்தை படித்த ஒவ்வொரு வாசகனும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மறக்காமல் இதை கையிலே எடுத்துன்னு போவாங்க காலேஜுக்கு. படிக்கிறதுக்கு இல்லை, சும்மா நான் ஜேஜேஸ்ல குறிப்புகள் படிச்சுட்டேன் அப்படின்னு காமிக்கிறது. சத்தியமாக நான் எல்லாம் 1 மாதம் இந்த புத்தகத்தை கையிலேயே வச்சுருந்தேன். ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போவேன். எங்கள் அம்மா கத்திரிக்காய் வேணும் சொல்லுவாங்க, கத்திரிக்காய் கடைக்கு எடுத்துன்னு போய் கத்திரிக்காய் மேலே வச்சுட்டு கத்திரிக்காய் என்னன்னு கேட்பான் அந்த கத்திரிக்காய் கடை. ஜேஜேஸ்ல குறிப்புகள் நான் படிச்சுட்டேன், நீ படிச்சிட்டியா அப்படின்னு கேட்க மாட்டேன். அந்த ஒரு பார்வையிலே அவன் தெரிஞ்சுக்குவான், இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் எல்லாருமே அப்படிதான் நினச்சாங்க, பெரும்பான்மையான ஆட்கள் இதெல்லாம் எங்கே உருப்பட போகுதுன்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் தான் புஸ்தகத்தை வந்து ஜோல்னா பையில் வச்சுன்னு சுற்றணும் அப்படின்னு தெரிஞ்சு எங்களுக்கு. ஜோல்னா பையில் வைக்கும் போதெல்லாம் 6-7 புஸ்தகம் வச்சுக்குவோம். வச்சுன்னு யாராவது எங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டாவோ, டீ குடிக்கிறியாப்பான்னு கேட்டாவோ, உடனே ஒரு புஸ்தகத்தை எடுத்து நீட்டி, இது 100 ரூபா, இதை வாங்கிக்கோ, ஜேஜேஸ்ல குறிப்புகள் படிக்காத நீ எதுக்கு வாங்குற அப்படிலாம் கேட்போம். என்னன்னா, ஒரு பெரிய மமதையை, ஒரு பெரிய திமிரை இந்த புத்தகம் அந்த வயசுல எனக்குலாம் ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரலும், நான் 7 முறை அட்டன் பண்ணேன், ஜேஜேஎஸ் குறிப்புகள் என்னால் படிக்க முடியல, பயங்கர டஃப்பாக இருக்குது, இது வெறும் பிளாசபிக்கலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்படுகிறேன். ஒரே ஒரு கொஸ்டின், அப்புறம் நம்ம
புத்தகத்துக்குள்ளே போயிடலாம். இங்கே இருக்கிறவங்கள ஜேஜே சில குறிப்புகளை முழுக்க படித்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்குங்க. சந்தோஷம். ஒரே ஒரு தோழர் படிச்சிருக்காரு. இப்போ அவருக்கு வந்து நான் படிச்சுட்டேன் நீ என்ன சொல்றது அப்படின்னு இல்லை. அப்படி தோணுச்சுன்னா தோழர் வந்து தயவுசெய்து கூட போயிடலாம். நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்கள் தான் புஸ்தகம் படிச்சிருக்கோம். நீ என்ன கதை சொல்றதுன்னு கொஞ்சம் பேர் இப்போ புதுசாக கிளம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அவர் ஆனால் சொல்லிட்டார் நான் போக மாட்டேன், நான் கேட்குறேன். அதுக்கு அப்போ ஒருத்தர் படிச்சுட்டாரு அப்படின்னும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இன்னும் கான்சியஸ் ஆகுறேன். நம்ம எதுவும் தப்பா சொல்லிட்டா அவர் எழுந்துச்சு இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லுவாரு அப்படின்ற கான்சியஸ் ஆகுவேன். ஆனா அபத்தத்தின் உச்சமா கொஞ்சம் பேர் இருப்பான். இப்ப நான் வந்து ஜெயகாந்தனுடைய ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன் கதை சொல்லியிருப்பேன். அதுல வந்து அந்த பேபின்னு ஒரு கேரக்டர் இருப்பான். அவ வந்து நியூடாலாம் அலைவா, ஒரு பைத்தியம் பிடிச்சிருவாள். அவ வந்து ஒரு இடத்துல மாங்காய் சாப்பிட்டா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் கதை சொல்லும்போது. ஒரு வாசகர் வந்து இவ்வளோ பெரிய கடிதம் எழுட்டாரு. அவ மாங்காயே சாப்பிடல, புளியங்காய் தான் சாப்பிட்டா அப்படின்னு. நான் அவருக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தேன், ரெண்டுமே புளிக்கும் தான், கூட அது சாப்பிட்டானா இது சாப்பிட்டாங்க. என்னன்னா கதையில இவ்வளோ விஷயங்கள் விமர்சிக்க வேண்டிய இடம், நான் தவற விட்ட இடம்னு இருக்கு. இவர் கண்டுபிடிச்சிட்டாரு மாங்காய் இல்ல அது புளியங்காய் தான். சரி இப்ப என்னடா அதுல பெருசா ஒண்ணுமே ஆயிடாது. அந்த மாதிரியான சும்மா வெட்டான வியாக்கியானங்களுக்கு யார்ட்டையுமே பதில் இல்லை. ஆனா ஒரு நுட்பமான வாசகன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் ஒருத்தர் படிச்சுக்கிறாரு, நீங்க படிக்கல. ஆனா நான் உறுதியா நம்புறேன், இந்த கதையை நான் சொல்லி முடிச்சுட்டு போன பிறகு குறைஞ்சபட்சம் சத்தியமங்கலத்துல ஒரு 50 பேர் ஜேஜே சார் குறிப்புகளை இப்ப படிச்சிருவீங்க அப்படின்னு தோணுது எனக்கு. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய வெற்றி. நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு 50 பேருக்கு இப்படி ஒரு புத்தகத்தை கடத்துறோன்றது. இந்த நிமிஷம் கூட 1.5 மணி நேரம் இந்த புத்தகத்தில் எதையுமே வாசிக்காம கதையா என்னால் சொல்லிட முடியும். ஆனால் நான் லாசாராவுக்கு எடுத்த அதே ஸ்கேல் தான் சுந்தராம் சாமிக்கும். அவருடைய கவித்துவமான அந்த வார்த்தையை நான் மிஸ் பண்ணுவோன்னு பயமா இருக்கு. அதனால தான் நான் பல இடங்களை வாசிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த கதையை வந்து சுந்தராம் சாமி வந்து 25 வருஷம். சுந்தராம் சாமியை பத்தி ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்றேன். அப்போ வந்து தமிழ் குடிமகன் வந்து தமிழ்நாட்டினுடைய கல்ச்சுரல் மினிஸ்டர் இருந்தார். அவர் வந்து மனா வந்து ஒரு பேட்டி எடுத்தார் குமுதத்தில். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு, சார் சுந்தராம் சாமி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ் குடிமகன் தெரியாதுன்னு சொல்லலாம், எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் சொல்றாரு, இல்ல சுந்தராம் சாமி உங்களுக்கு பெரிய ஆளா இருக்கலாம், எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, எங்களுக்கு கலைஞர் தான் பெரிய ஆளு, அவர் வந்து ஐந்தமிழ் அறிஞர் அப்படின்றார். மனா சொல்றாரு, இல்லை சார் அவர் ஐந்தமிழ் அறிஞர்னு எங்களுக்கும் தெரியும், சுந்தராம் சாமின்னு ஒரு தமிழ் எழுத்தாளர் எழுதினுக்கிறார், அவரை தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க என்ன மறுபடியும் அதை கேட்குறீங்க, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஒன்றும் இல்லை சார், அவருடைய பெயர் வந்து நோபலுக்கு ரெக்கமெண்ட் ஆகிக்கிறதா சொல்றாங்க. அப்படி ஆகி ஒருவேளை நோபல் பரிசு வாங்கிட்டார்னா அப்ப தமிழ்நாட்டினுடைய கல்ச்சுரல் மினிஸ்டரா இருந்த உங்களுக்கு அவர் பேரே தெரியாது அப்படின்னு நான் குறிச்சுக்கிட்டுமான்னு கேட்கிறாரு. அந்த பேட்டி வந்து பாதியிலே முடிஞ்சிடுது. அவ்வளோ முக்கியமான ஒரு ரைட்டரா சுந்தராம் சாமி இருந்தார். உடனே நாளைக்கு ஒருத்தர் கேட்பார், அவர் பேர் ஒன்று நோபல் பரிசுக்கு ரெக்கமெண்ட் ஆகலையே அப்படின்னாரு. ரெக்கமெண்ட் ஆனதா மனா சொல்லியிருந்தா அது வந்து தமிழ் குடிமகனை வெறுப்பேற்றதுக்காக கூட சொல்லிடலாம். இப்படிதான் அதெல்லாம் எடுத்துக்கணும். ரைட். அப்புறம் நான் வந்து ஒரு தடவை சுந்தராம் சாமியை பத்தி சொல்லும்போது ஒரு பிபிசிலேருந்து ஒரு யங் கேர்ள் ஒரு நிருபர் போய் அவர் ஒரு பேட்டி எடுக்கிறா. அவர்கிட்ட கேட்குறா, சார் நீங்க ஏன் சார் எழுதுறீங்க அப்படின்னு கேட்குறா. இந்த மாதிரியான அபத்தமான கேள்வியை பிபிசிலேருந்து இந்த நேற்று யூடியூப் ஆரம்பிச்சவங்களும் கேட்பாங்க. நீங்க ஏன் எழுதுறீங்க, நீங்க எழுத்தாள் தான் வந்தீங்க அப்படிலாம். அது மாதிரி சுந்தராம் சாமிகிட்ட கேட்டோடனே அவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லம்மா, அழகிரி சாமி வந்து நல்ல கதைகள்லாம் எழுதினான். அவனை வந்து மலேசியாவில் ஒரு அழகான மாமி காதலிச்சு கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி யாராவது ஒரு மாமிகள் நம்மளை ப்ரொப்போஸ் பண்ண மாட்டாங்களான்னு தான் எழுதுறான்னு சொன்னார். இது வந்து பயங்கர கிண்டல் தான். நான் வந்து அவர் கதை சொல்லும்போது இதை சொன்னேன். உடனே அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் வந்து அவர் எங்கேயுமே அது மாதிரி சொல்லலை, பவா வந்து ஒரு மேடை சுவாரஸ்யத்துக்காக இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு எழுதினார். நான் சொன்னதுன்னா அதோட முடிஞ்சிருக்கும். அவர் எங்கெங்கெல்லாம் சொல்லிக்கிறாருன்னு 100 பேருக்கு அப்போ கமெண்ட் போட்டான். குமுதத்தில் சொல்லுகிறாரு, இந்த பேட்டியில் சொல்லுகிறாரு. அதில் அந்த எழுத்தாளர்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் மிகையா கொஞ்சம் கம்மியா ஒரு பேச்சாளன்ட்ட வரும்,
அல்லது இன்னொரு சக ரைட்டர்கிட்ட வரும். இது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஆனால் அவருடைய முக்கியமான 3 நாவல்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள் பெண்கள் ஆண்கள். இந்த 3 நாவலும் ரொம்ப காத்திரமான நாவலாக சுந்தரராம சாமி எழுதினார். குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் அவ்வளவு காத்திரமாக வரவில்லை என்று விமர்சகர்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள். ஆனால் புளிய மரத்தின் கதையும் ஜே சில குறிப்புகளும் எழுதி முடிக்கப்பட்ட இத்தனை வருடங்களில் தமிழின் முக்கியமான படைப்புகளின் முன்னணி வரிசையில் எப்பொழுதுமே வைக்கப்படக்கூடிய நாவலாக இருக்கிறது. ஓகே, இந்த நாவல் எதை பற்றியதுன்னா, இப்போ இதை படிக்கிற ஒரு வாசகன் ஒரு கதையை தேடி இந்த நாவலுக்குள்ள பயணிச்சா கண்டிப்பாக ஏமாந்துருவான். இதுக்குள்ள பெருசாக கதையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் நம்ம சீரியல் பார்த்துக்கிறோம், இதெல்லாம் நம்மளை அறியாமல் நம்மளை பாதிச்சிருக்கு. சீரியல் பார்த்துக்கிறோம், தமிழில் நம்மளுக்கு வண்டியாக குடும்ப கதைகள் எழுதுகிறாங்க, பிழிய நம்மளை அழ விட்டுக்கிறாங்க. அப்புறம் 10வது சிவாஜி கணேசன் மாதிரியான ஆட்கள் தங்கச்சி பாசம், அக்கா பாசம், மனைவி பாசம் நம்மளை இப்போ தேட்டர்லேயே 3 மணி நேரம் கதற விட்டுக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு உள்ளவங்களுக்கு இந்த நாவலை படிக்கிறது நிறைய மனத்தடைகள் வரும். இது அப்படி இல்லை, இது கம்ப்ளீட்டாக வேற ஒன்று. ஆனால் 25 வருஷம் பொறுத்து ஒரு 5 நாளாக நான் தொடர்ச்சியாக அந்த நாவலுடைய பகுதிகளை படிச்சுனே இருக்கிறேன். சத்தியமாக நீங்கள் நம்புங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படிப்பட்ட ஒரு மன அவஸ்தைக்கு உருவானனோ அந்த மாதிரி 10 மடங்கு அதிகமான மன அவஸ்தைக்கு இந்த பீரியடில் உருவானேன். அதான் ஒரு படைப்பினுடைய வெற்றி. சுந்தரராம சாமி ஒரே ஒரு முறை திருவண்ணாமலைக்கு நாங்கள் கூப்பிட்டு வந்தார் முற்போக்கட்ட அரசத்தில். அப்போ அவர் சொன்னார், உலகத்திலேயே தெரியுமா பெரிய சோகம் புத்திர சோகம் கிடையாதுன்னார். மகன் இறந்து அப்பா உயிரோடு இருக்கிறது இல்லை, அது கூட கிடையாது, அதை கூட தாங்கிக்கலாம். நீ எழுதின படைப்பு நீ உயிரோடு இருக்கும்போதே செத்துரும், அதுதான் புத்திர சோகத்தை விட ரொம்ப சோகமானதுன்னு சொன்னார். உன் புஸ்தகம் உனக்கு முன்னாடியே காணாத போயிடும், உன் புஸ்தகத்தை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, அதுதான் உலகத்திலே பெரிய சோகம் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஜே சில குறிப்புகள் இப்போ படிக்கிறப்போ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வார்த்தைகளை, எப்படிப்பட்ட நிகழ்வுகளை, எப்படிப்பட்ட சம்பவங்களை நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த நாவலை சுந்தரராம சாமி ஆரம்பிக்கிற போதே ஜோசப் ஜேம்ஸ் என்கிற ஒருவனை பற்றியான குறிப்புகள் தான் இந்த நாவல். இந்த குறிப்புகளை எழுதுகிற எழுத்தாளனின் பெயர் அல்லது வாசகனாய் இருந்து எழுத்தாளனாய் மாறின ஒருவனுடைய பெயர் பாலு. கிட்டத்தட்ட பாலு தான் சுந்தரராம சாமி என்றால், சுந்தரராம சாமியினுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்த எல்லோருக்கும் இந்த பாலு தான் சுந்தரராம சாமி என்று மிக சுலபமாக கண்டு பிடித்து விட முடியும். அதே மாதிரி மிகப்பெரிய ஆய்வுகளுக்கு பின்பு இந்த ஜே என்பவன் யார் என்று பல கேரள அறிஞர்கள் கண்டுபிடித்தார்கள். CJ தாமஸ் என்கிற கேரளாவில் இருந்த ஒரு முக்கியமான சிந்தனாவாதி தான் ஜே என்று சுந்தரராம சாமியால் எழுதப்பட்டிருக்கிறார் என்று கண்டுபிடித்திருக்கிறார். இந்த நாவலில் சுகுமாரன் தன்னுடைய பின்னுரையில் அதை பற்றி ஒரு வரி எழுதுகிறார். இந்த ஜேவை பற்றி இந்த நாவல் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், அதிமேதாவித்தனத்திற்கும் அற்ப ஆயுளுக்கும் அப்படி என்னதான் சம்மதமோ தெரியவில்லை என்று இந்த நாவலை சுந்தரராம சாமி ஆரம்பிக்கிறார். முதல் வரி, அதிமேதாவித்தனத்திற்கும் அற்ப ஆயுளுக்கும் அப்படி என்னதான் சம்பந்தமோ என்று தெரியவில்லை. ஆல்பர் காமியூ ஒரு கார் விபத்தில் மரணமடைந்ததற்கு அடுத்த நாள் தன்னுடைய 32வது வயதில் ஜே இறந்து போனான் என்று இந்த நாவலை சுந்தரராம சாமி ஆரம்பிக்கிறார். அந்த பகுதிகளை நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும். அந்த மொழியின் சரடுகளை பிடித்து கொண்டு நீங்கள் என்னோடு பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜோசப் ஜேம்ஸ் 1960 ஜனவரி 5ஆம் தேதி தனது 39வது வயதில் ஆல்பர் காமியூ விபத்தில் மாண்டதற்கு மறுநாள் இறந்தான். இன்று இருந்திருந்தாலும் கூட அவனுக்கு 57 வயது தான் ஆகியிருக்கும். மேதாவிலாசத்திற்கும் அற்ப ஆயுளுக்கும் அப்படி என்னதான் நமக்கு எட்டாதபடி ரகசிய உறவோ, அதிலும் இந்த 40 ஒட்டிய வயதுகள், விசேஷமாக வறுமை பிடுங்கும் இந்தியாவில் எழுத்தாளர்களுக்கு சோதனையாகவே இருந்திருக்கின்றன. கு. அழகிரிசாமி
மு. தளையசிங்கம், கூப்பா ராஜகோபாலன், புதுமைப்பித்தன் என்று எத்தனை இழப்புகள். இந்த வரிசையில் ஜேஜேயையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஜேஜே தமிழ் எழுத்தாளனா, அவன் மறைவு எப்படி நமக்கு இழப்பாகும் என்று சிலருக்கு சந்தேகம் ஏற்படக்கூடும். ஜேஜேயின் உயிர் திராவிட உயிர் என்றாலும் கூட தமிழ் உயிர் அல்ல என்பது உண்மைதான். இருந்தாலும் அவன் எழுத்தாளன். தன் உள்ளொலியை காண எழுத்தை ஆண்டவன். மிக முக்கியமான விஷயம் அல்லவா இது? அபூர்வத்திலும் அபூர்வம் அல்லவா? இவ்வாறு உலகம் எங்கும் எவனெவன் தன் உள்ளொலியை காண எழுத்தையோ கலைகளையோ அல்லது தத்துவத்தையோ விஞ்ஞானத்தையோ அல்லது மதத்தையோ இக்காலத்தில் நாம் எப்படி அரசியலை இதில் சேர்க்க முடியும்? ஆண்டானோ அவர்கள் எல்லோருமே நம்மை சார்ந்தவர்கள்தான். நம் மொழிக்கு உடனடியாக அவன் மாற்றப்பட்டு நம் உடம்பின் உறுப்பாகிவிட வேண்டும். இவ்விணைப்பையும் பரவசத்துடன் உணர்ந்து மேற்கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு சிந்திக்க தெரியும் என்றால், முடியும் என்றால் என்று இந்த நாவலை சுந்தரராமசாமி ஆரம்பிக்கிறார். இந்த நாவலை பாலு என்கிற சுந்தரராமசாமி தான் நமக்கு ஸ்டோரி டெல்லராக இருந்து கதை சொல்லிக்கொண்டே போகிறார். இந்த பாலுக்கு சின்ன வயதிலேயே உடல் நலம் சரியில்லாமல் போய் ஒரு அறையிலேயே அடைந்து கிடக்க வேண்டிய அவலம் ஏற்படுகிறது. ஒரு அறையிலேயே அடைந்து கிடக்கிற போது வேற்றுலக தொடர்புகள் எதுவுமே இல்லாத ஒரு பையனாக அவருடைய வாலிப வயது கழிகிறது. அவர் அந்த காலங்களில் அந்த காலத்தில் நான் பார்த்த மனிதர்கள் என்று எங்கள் வீட்டுக்கு புல்லறுக்க வருகிற ஒரு நாடார், ஒரு துணி துவைக்க வருகிற ஒரு டோபி என்று ஒரு 5-6 பேரை தான், ஒரு தச்சன், இவர்கள் தான் எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக வருவார்கள். இவர்களுடைய குரலையோ எப்போதாவது இவருடைய முகத்தையோ மட்டும்தான் நான் பார்க்க நேரும். அப்படி அறைக்குள்ளேயே அடைந்து கிடக்கிற ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்ட எனக்கு வேற என்ன செய்வது என்று தெரியாததனால் நான் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன் என்று சுந்தரராமசாமி சொல்கிறார். நான் பேராசிரியராகி ஒரு இன்கிரிமெண்ட் வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக புத்தகம் படித்தவன் இல்லை. இந்த புத்தகம் படித்தால் எனக்கு 120 ரூபாய் இன்கிரிமெண்ட் வரும் என்பதற்காக புத்தகம் படித்தவன் இல்லை. ஒரு அறையில் நான் அடைந்து கிடக்கிறேன். எனக்கு மனித தொடர்புகளே இல்லை. அதனால் நான் புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி படிக்கிற போது ஏராளமான எழுத்தாளர்களை நான் தொடர்ச்சியாக வாசிக்கிற போது என்னை ஆகர்ஷித்தவன், என்னை ஆட்கொண்டவன் என்று நான் ஜேஜேவை எனக்குள் பறித்துக் கொள்கிறேன். எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு முறை நான் ஜேஜேவை சந்தித்து விட வேண்டும் என்று அந்த பாலு ஆசைப்படுகிறான். அவனுடைய உலகத்தில் ஜேஜேவின் உருவம், ஜேஜே எப்பொழுதும் ஒரு சுருட்டு பிடிப்பவன், ஒரு மேல் சட்டை கழட்டி போட்டுவிட்டு வேலை பார்ப்பவன். அவன் கேரளாவின் மிக புகழ்பெற்ற கால்பந்தாட்ட வீரன். ஃபுட்பால் பிளேயர்ல மைதானத்தின் நடுவில் இருந்து விளையாடக்கூடியவன். அவன் எத்தனை மணிக்கு என்ன கோல் போட வேண்டும் என்று சொல்லி சொல்லி கோல் போடக்கூடியவன். அவ்வளவு அற்புதமான அவனை வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை சந்தித்து விட வேண்டும் என்று இந்த பாலு ஆசைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். ஆனால் இவன் ஜேஜே என்று தெரியாத ஒரு தருணத்தில் ஜேஜேயை நாகர்கோயிலில் ஒரு தச்சு பட்டறையில் வைத்து பாலு சந்தித்திருக்கிறார். அப்ப ஜேஜேன்னு தெரியாது. இந்த ஜேஜேவுக்கு 4-5 பரிணாமங்கள் உண்டு. அவன் ஒரு கால்பந்தாட்ட வீரன், அவன் ஒரு எழுத்தாளன், அவன் ஒரு ஓவியன், அவன் ஒரு மிக மிக பிரமாதமாக தச்சு வேலைகள் செய்பவன். ஒரு 4 வேலைகள் உண்டு. இவன் குடும்பமே கேரளாவில் உள்ள ஒரு சிரியன் கிறிஸ்டியன் குடும்பம். அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா என்று 9, அவங்க தம்பி சித்தப்பா குடும்பம் என்று 9 பேர் ஒரு சர்ச்சுக்காகவே வேலை பார்ப்பவர்கள். அங்கிருந்துதான் ஜே என்கிற இந்த சிந்தனையாளனும் எழுத்தாளனும் தோன்றுகிறான். அவனை எல்லாரும் சொல்றாங்க, உன்னை எப்படியாவது படிக்க வச்சு ஏசாமிக்கு பிரச்சாரம் பண்ணுகிற ஒரு போதகனாக அல்லது ஒரு உபதேசியாராக மாற்றிவிட வேண்டும் என்று ஜே கிட்ட சொல்றாங்க.
ஜே தன் குடும்பத்தை ஆட்கள்கிட்ட சொல்றான், தயவு செய்து வேணாம், அதுக்கு பதிலாக ஏசாமி செஞ்ச தொழிலை கூட நான் செஞ்சு போச்சுக்கிறேன். ஏசாமி வந்து டச்சு வேலை செஞ்சார். இந்த பிரச்சாரம் பண்றது, சந்தையில் போய் நோட்டீஸ் கொடுக்கறது, அல்லேலுயா சொல்றது, இந்த மாதிரி வேலைலாம் நமக்கு சரிப்படாது என்று சொல்லிவிடுகிறார். ஜே கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அரவிந்த் ஆக்ஷன் என்கிற ஒரு பேராசிரியர் 2ஆம் நாளே அவனை அடையாளம் கண்டுபிடித்து விடுகிறார். நண்பர்களே, இங்க நம்ம இந்த ஸ்கூலுடைய தாளாளர் இருக்கிறார், காலசுப்ரமணியம் இருக்கிறார், கல்வியில் புழங்குகிற பல பேர் இருப்பீர்கள். உங்களுக்கு 60 ஸ்டூடெண்ட் உங்க முன்னாடி இருப்பாங்க. நீங்கள் 60 ஸ்டூடெண்ட்டையும் பார்க்கிற கணத்தில் ஒரே ஒரு பையன் வேறையா இருப்பான். அந்த பையனை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அவன் நிச்சயமா உயிர் போனாலும் இன்ஜினியர் ஆகவே மாட்டான், நீட் எழுதவே மாட்டான். அந்த பையன் வேறையா இருப்பான். ஆனா என்னன்னா, அவனை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, நீ உருப்பட மாட்ட, நீ மாடு மேய்க்க கூட லாய்க்கு கிடையாது, மாடு மேய்க்கிறதுக்கு வழி இல்லாத அவன் இங்க வந்து உட்காந்துக்கிறான், இப்படி சொல்லி சொல்லி அவனை மறுபடியும் மாடு மேய்க்க அனுப்புறது. அப்படி இல்லை. இந்த அரவிந்த் ஆக்ஷன் என்கிற இந்த பேராசிரியர் 2வது நாள் ஜேவை அடையாளம் கண்டுபிடித்துக்கிறார். இங்க வா அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்டு காலேஜ் காம்பவுண்டு கொண்டு போய், உனக்கு என்ன பெரிய ஆசை அப்படின்றார். நான் எழுதணும். நீ இந்த லைப்ரரிக்கு வந்தே நான் நேற்றுலேருந்து பார்க்குறேன், இங்கே இவ்வளோ பெரிய லைப்ரரி இருக்குது, ஆனால் நீ எப்பயுமே மேரி மாதாவுடைய லைப்ரரியில் தான் போய் உட்காந்துக்கிற. இவன் சொல்கிறான், இல்லை சார், அங்கே இருக்கிற புத்தகங்களை விட இங்கே இருக்கிற நம்ம காலேஜில் இருக்கிற புத்தகங்கள் அதிகம், ஆனால் அந்த பேராசிரியர் பெருச்சாலைகளுடைய தொல்லை தாங்க முடியலன்னு சொல்கிறான். உடனே அந்த அரவிந்த் ஆக்ஷன் வந்து ஒரு சிகரெட் எடுத்து அவன்கிட்ட கொடுத்து, சிகரெட் பிடிப்பேன். 2 பேருமே ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு பேராசிரியர் இப்படி இணையறாங்க. ஏன்னா இவள் ஒரு மேதை என்பதை அவர் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது அவருக்கு. இந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்னா, அந்த கோட்டயம் பகுதிகளில் 2 பெரிய லைப்ரரி இருக்குது. அந்த பெரிய 2 லைப்ரரியை முற்றிலும் மாற்றி அமைத்து அதுக்கான புத்தகங்கள் வாங்கி அதை வந்து எல்லாரும் வந்து போகிற ஒரு இடமாக மாற்ற வேண்டும். அவர் சொல்றார், ஜேன்னு இந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் என் கூட ஹெல்ப் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வருதுன்னு இதுல எத்தனை லட்சம் வரும், எவ்வளவு கமிஷன் வரும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கிரியேட்டிவான ஆளை இதை கூட வச்சுக்கினா இதை உச்சத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம யோசிக்க தெரியணும். அவர் ஜேட்ட சொல்றாரு, நீ காலேஜுக்கே வர வேணாம். அவன் சொல்றான், இப்ப மட்டும் நான் எங்க சார் வரேன், எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வரும், அவ்வளவுதான், அதை கூட வர வேணாம். இந்த 2 லைப்ரரிக்கும் போ, ஒரு பிரமாதமான ரிட்டர்ன் ரிப்போர்ட் கொடு, இது எப்படிலாம் மாற்றலாம். அவன் ஒரு ரிட்டர்ன் ரிப்போர்ட் கொடுத்துக்கிறான். அந்த ரிட்டர்ன் ரிப்போர்ட்டை சுந்தராம் சாமி எழுதுகிறாரு. அதை வந்து நான் உங்களுக்கு வாசித்தேன்னா, அப்படி இந்த ரிட்டர்ன் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கே ஜேவை அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். அவன் சொல்றான், நான் வந்து ஒரு பூங்காவுக்கு நடுவில் இருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிற லைப்ரரி போய் பார்த்தேன், உண்மையிலேயே அங்கே பூங்காலாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் அந்த அந்த பில்டிங் கட்டப்பட்ட விதமே தப்பு. இதனுடைய ஃபவுண்டேஷன் இருக்குதுல்ல, கடகால், இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து 50 அடிகள் மேற்கு பக்கமாக நகர்த்தி இந்த கட்டடம் கட்டப்பட வேண்டும். எதாவது முடியுமா? மொத்த கட்டடத்தை இடிடான்றான். ஆமா, என்னன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வேப்ப மரம் இருக்கிறது. அந்த வேப்ப மரம் ஏனோ யார் கண்ணுக்குமே படலையான்னு தெரியல. எந்த மனிதனும் ஒரு மரத்தை உற்று பார்க்கிற போது அதை அவன் உயிரே போனாலும் வெட்ட முடியாது என்று ஜே அந்த ரிப்போர்ட்டில் குறித்து வைக்கிறார். ஒரு மரத்தை நீங்கள் உற்று பார்க்கிற போது உங்களால் அந்த மரத்தை வெட்ட முடியாது. நமக்கு இந்த மரம் வெட்டுறது அப்படின்னு போயிட்டாவே பயங்கரமா உடம்புல பதறது. என்னன்னா, ஒரு ஒரு மினிஸ்டரோ அல்லது ஒரு ஹைவே சீஃப் இன்ஜினியரோ ஒரு 20 கிலோமீட்டர் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சக்தி வரல இருக்கிற இந்த ரோடை வந்து 4 அடி 4 மீட்டர் அகலப்படுத்தலாம், இந்த மரத்தெல்லாம் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னா, எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல, ஒரு 50 ஜேசிபி ஒரே நாள்ல வருது.
அப்புறம் அந்த மரம் இருக்கிறவங்களாம் இவ்வளோ பேர் நம்ம ஊரில் இருக்கிறானா நம்மளுக்கே தெரியல. அந்த மிஷினு டர்ன்னு நம்மளுக்கு ஒரு குதூகலம் வருது. மரம் அறுக்கிற போது குதூகலம் வருகிற மனிதர்களை நம்ம எத்தனை காலம் பொறுத்து மாற்ற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மரம் சாய்கிற போது மனித உடல்கள் சாய்கிற மாதிரி பதைக்க வேணாமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்கள் ஊரில் காயத்ரி கேமஸ்ன்னு என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு ஸ்பெயின் நாட்டு ஓவியர். அவங்க ஒருத்தன் ஒரு பிளாட் 2 ஏக்கர் அதை வாங்கி பிளாட் போடுறான், இடத்த வாங்கி பிளாட் போடுறான். அதுக்குள்ள 100 வருஷத்துக்கு பழமையான ஒரு வேப்ப மரம் இருக்கு. எனக்கு மதியானம் ஆஃபீஸ்லேருந்து வரேன், இபி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது, அவசரமாக வாங்க சார் அப்படின்னு. நான் வண்டி எடுத்துன்னு போனால் ஒரு 50 பேர் நிற்கிறாங்க, எல்லாம் ரியல் எஸ்டேட்காரங்க. அந்த என் ஃப்ரெண்டு ஸ்பெயின் வெள்ளக்காரி இல்லை, அவங்க ஒரு வேப்ப மரத்தை கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. அந்த காட்சி வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத காட்சி. நான் போய் நின்று என்ன காயத்ரி அப்படின்னு. அவங்க இங்கிலீஷில் எனக்கு சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, இவன் இந்த இடத்த வாங்கிட்டான், அதெல்லாம் ஓகே நோ ப்ராப்ளம், ஆனால் இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறான். அவன் என்கிட்ட சொல்கிறான், சார் இந்த வெள்ளக்காரி பைத்தியக்காரியா சார், பட்டா இடம் நான் வாங்கிட்டேன், நான் என் இடத்த வெட்டி பிளாட் போட போகிறேன், இது 60க்கு 30 பிளாட் வர இடம் சார். அவன் அடிக்கணக்கில் பேசுகிறான், 60க்கு 30 பிளாட் போட போகிற இடம் சார், இவன் இதை தடுக்கிற, இவளுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு. அவங்களுக்கு இவன் தமிழில் சொன்னதே புரியும். அவங்க சொல்கிறாங்க, உன் இடமா இருக்கட்டும், உந்தே பட்டா இருக்கும், எல்லாம் நீ வச்சுக்கோ, ஆனால் என்னை வெட்டிட்டு அப்புறமா அந்த வேப்ப மரத்தை வெட்டுறான்றாங்க. நம்மளே நீங்கள் நம்பணும், இந்த இன்சிடென்ட் நடந்து 20 வருஷம் ஆச்சு, அந்த வேப்ப மரம் அப்படியே தான் இருக்குது. ஆமாம், அங்கே 60க்கு 30 பிளாட்டே போடலாம், அதுக்கு பக்கத்தில் பிளாட் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு வெள்ளக்கார அம்மா ஒரு மரம் வெட்டுறதை தத்துச்சு. ஆனால் இந்த மண் எந்துன்றோம், நாம இந்த ஊர் எந்துன்றோம், இந்த பக்கம் மலைன்றோம், எங்களுடைய மனிதர்கள்ன்றோம், முடியல நம்மளால. இந்த பக்கம் ஒரு 500 மரத்தை தூக்கு, அந்த பக்கம் ஒரு 500 மரத்தை தூக்குன்றாங்க. ஜே சொல்றான், ஒரு மரத்தை உற்று பார்க்கிற யாராலும் அந்த மரத்தை வெட்டவே முடியாது என்று சொல்றான். ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான் அந்த அரவிந்த் ஆக்ஷன் என்கிற பேராசிரியர்.